ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் ரிச் ஃப்ளூ. இந்த படம் ஒரு சைஃபை சர்வைவல் த்ரில்லர் மூவிங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, பயங்கர கோடீஸ்வரன் பில்லியனர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும் புதுவிதமான ஒரு நோய் வருது. அவங்க வச்சிருக்க பணத்தாலே அவங்க திடீர்னு செத்து போறாங்க. காரணம் என்னன்னா, பேராசையினால மத்தவங்களுக்கு கொடுக்காம தனக்கு தான் வேணும்ட்டு இன்னும் பணம் வேணும்ட்டு சொந்த பந்தம் வாழ்க்கை இன்பம் துன்பம் எல்லாத்தையும் மறந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க இல்லையா. அந்த மாதிரியான ஆட்களுக்கு திடீர்னு ஒரு வைரஸ் பரவி பொட்டுன்னு செத்து விழறாங்க. இதனால உலகமே ஸ்தம்பிச்சு போய் மில்லியனர்ஸ் பில்லியனர்ஸ் எல்லாருமே தங்களோட பணத்தை என்ன பண்றதுன்னு தெரியாம யார்கிட்டயாவது கொடுத்துட்டு அட்லீஸ்ட் நம்ம உயிர் தப்பிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரியான கடைசி கண்டிஷனுக்கு கூட வருவாங்க. ஆனா இந்த சமயத்துல அந்த பணத்தை யார் வாங்கிக்கிறது? சோ ஒவ்வொருத்தரும் பணத்தை பார்த்து தெரிச்சு ஓட இந்த படத்துல நடிச்சிருக்க கதாநாயகிக்கும் அதே நிலைமைங்க. அவங்க எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டன்ற மாதிரி ஒரு நைட்ல லைஃபே சேஞ்ச் ஆகி உயிர் பழச்சா போதும்ன்ற கண்டிஷனுக்கு வருவாங்க. ஓட்டுக்க மாத்து துணி கூட இல்லாம இவ்வளவு ஸ்ட்ரகிளையும் ஃபேஸ் பண்ணவங்களுக்கு கடைசியில என்ன நடந்துச்சு அப்படிங்கறத கிளைமேக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட். அது ரியலி அன்பிரெடிக்டபிள். அந்த ட்விஸ்ட பார்த்து நானே மிரண்டுட்டேன். நீங்களும் இந்த படத்தை முழுசா பார்த்துட்டு ஃபைனலா அளவுக்கு மீறின பணம் உங்க கையில இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. படத்தோட ஆரம்பத்துல இப்படி கலக்கலா கிளம்பிட்டு இருக்காங்கல்ல, இவங்க தான் நம்ம படத்தோட கதாநாயகியான லாரா. இவங்க ஒரு பெரிய ப்ரொடியூசிங் கம்பெனிக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டரா இருக்காங்க. பட் இவங்களும் இந்த வளர்ந்து வர பணக்கார லிஸ்ட்ல ஒரு ஆளா இருக்காங்க. அவங்க கிளம்பிட்டு இருக்கும் போதே ரேடியோல நியூஸ் மாதிரி ஒரு வாய்ஸ் ஓவர் என்னன்னா, திடீர்னு ஒரே நைட்ல உலகத்துல இருக்க மொத்த டிசீஸும் போயிருச்சாம். மக்கள் தொகையை அதிகரிச்சு இயற்கையா செத்து போறவங்களோட லிஸ்ட் கம்மியாகி உலகமே வேற லெவல்ல சேஞ்ச் ஆகும் போது பணக்காரவங்க மட்டும், ரொம்ப பணக்காரவங்க கிரீடியா அடுத்தவங்களுக்கு கொடுக்கவே மனசு இல்லாதவங்க மட்டும் பொட்டுன்னு செத்து போனா என்னவாகும் அப்படிங்கிற மாதிரி வாய்ஸ் ஓவர் போய்கிட்டே இருக்குங்க. அதை கூட கவனிக்காம இவங்க நீட்டா கிளம்பி தன்னோட வேலைக்கு போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்டோரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டோரியா இவங்க கேட்டுட்டே வந்துட்டு இருக்கும் போது ஃபைனலா ஒருத்தர் வந்து, நான் இப்ப சொல்ல போற ஸ்டோரி ரொம்ப ரியலானது மேடம். பாத்தீங்கன்னா ஒரு லவ் ஸ்டோரி, பையனும் பொண்ணும் இருக்காங்க. அவங்க லவ் பண்ணிக்கிட்டே அப்படியே அந்த சன்செட்டை பார்த்துட்டு இருக்கும் போது இந்த படம் முடியுது. இட்ஸ் ஹாப்பி எண்டிங் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு கடுப்பாயிடுது. என்ன கதை வந்து எங்க சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்க அப்பதாங்க புரியுது இவர் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினோட கணவரான டோனி. அவர் இப்ப வந்து இவங்களை கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது வீட்டுக்கு வந்துரு, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாழலாம், இது என்ன வாழ்க்கை, தனியா இருக்க பணம்னு ஓடிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண நினைச்சாலும் நோ வே. அவங்களுக்கு இந்த லைஃப் தான் பிடிச்சிருக்கு. டிவோர்ஸ் பண்ண கூட ரெடி ஆயிட்டாங்க. எப்படியாவது பேப்பர்ல எல்லாம் சைன் பண்ணி கொடுத்துருன்னு கூட பல தடவை ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டோம், ஒரு கொடுக்கல. சோ அந்த இடத்த விட்டு அவங்க எழுந்து போகும்போது, பொண்ணோட பர்த்டே இன்னைக்கு ஞாபகம் இருக்கா, அட்லீஸ்ட் அவளுக்கு ஒரு கேக் ஆர்டர் பண்ணணும்னு தோணுச்சா அப்படின்னு கேட்ட உடனே பண்ணிடுறேன் அப்படின்ட்டு பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷனோட தன்னோட பிஏவை கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. இவனோட பேர் கிறிஸ்டின். இவன் பிஏ மட்டும் இல்ல, பர்சனல் ஃப்ரெண்டும் கூட. உங்க பொண்ணுக்கு என்ன மாதிரியான கேக் ஆர்டர் பண்றது அப்படின்னு கேட்க, ஏதாவது டிக்டாக்ல என்ன கேக் வைரலா இருக்கோ அதை ஆர்டர் பண்ணு, அதுக்கு மேல இப்படியாப்பட்ட வேர்ட்ஸ் எல்லாம் போடு அப்படின்ற மாதிரி ரொம்ப பிளண்டான பதில கொடுத்துட்டு ஒரு பார்ட்டி ஹால்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு இவங்க கூட ஆல்பான்னு ஒரு லேடி வந்து ஜாயின் பண்ணிட்டு, என்ன உங்க ஹஸ்பண்ட் இங்க என்ன பண்றாரு அப்படின்னு கேட்ட உடனே அவருக்கு முக்கியம் தன்னோட பொண்ணை பத்தி பேச வந்தார் அப்படின்னு சொல்ல, இல்ல அவரு உன்னதான் இங்க இருந்து கரெக்ட் பண்ணி கூட்டிட்டு போலான்னு வந்திருப்பார் போல அப்படின்னு சொல்ல, இவங்களும் அவங்க கிட்ட ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நழுக பார்க்க, அவங்களும் உன்னோட ட்ரெஸ் செம்மையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆல்பா இவங்களை கலாய்ச்சிட்டு போக லிஃப்ட்ல பிஏ வந்து ஜாயின் பண்ணிக்கிறான். என்ன மேடம் பிளண்டா பதில் சொன்னா என்ன அர்த்தம், எல்லாத்தையும் சொல்லுங்க, டீட்டெயிலா சொல்லுங்க, எப்படியாப்பட்ட கேக் ஆர்டர் பண்ணணும், என்ன ஃபிளேவர், என்ன அது கூட சேர்த்து ஆர்டர் பண்ணணும், எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுங்கன்னு சொன்னா அவங்களும் சொல்லி முடிச்சுட்டு அவனை பார்த்து ஓர கண்ணால என்னோட ட்ரெஸ் அழகா இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே அவனும் வெக்கப்பட்டு பயங்கரமா வழியிறான். அடுத்து இவங்க போக போறது ஒரு பெரிய பிரீமியர் ஷோக்கு. அதுல இவங்க பேச போறதா இவங்க மனசுக்குள்ள ஒரு தாட். அந்த இடத்துக்கு அந்த ப்ரொடியூசரும் வராங்க. அவன் பயங்கர கோடீஸ்வரரான ஸ்னெயிலோட பையன். அவனை பார்த்த உடனே அந்த கிரௌடே ஆரவாரப்படுது. அவங்கிட்ட நம்மளோட ஹீரோயின் மீட் பண்ணி பேசும்போது அவனோ பயங்கரமா இவங்களை கலாய்க்கிறான். என்ன ட்ரெஸ் போட்டு வந்திருக்க லாரா, வந்திருக்கிறது பிரீமியர் ஷோக்கு, நீ என்னமோ 70s இந்த கேப்ரி டான்ஸ் ஆடுவாங்க இல்லையா, அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் மாதிரி போட்டுட்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரி இவங்களை பயங்கரமா கலாய்ச்சிட்டு அங்க நடக்கிற போட்டோஷாப்க்கு போஸ் எல்லாம் கொடுத்துட்டு திரும்பவும் வந்து பேசுவான். அப்போ
இவங்க போயிட்டே இருக்கும் போது இந்த இடத்துல நீ பிரசன்டேஷன் கொடுக்க போறது இல்ல, ஆல்பா வச்சுதான் நான் கொடுக்க போறேன். அது மட்டும் இல்ல, நீ இப்ப வேற ஒரு வேலையை பண்ண போற. எங்க அப்பா இருக்கார் இல்லையா, அவரோட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்றதுக்கு ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ண போற, அலாஸ்கா போக போற அப்படிங்கிற தகவலை கொடுத்துட்டு இங்க சும்மா சுத்திட்டு இல்லாம ஸ்டேஜ்ல கையில கிளாஸோட என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு கலாய்ச்சபடி அவன் பாட்டுல பிராங்கா போயிட்டே இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஆல்பாவும் பயங்கரமான ட்ரெஸ்ஸிங் பண்ணிருப்பாங்க. இவனை பார்த்து, சார் நீங்க எடுக்கிற படம்லாம் வேற லெவல், அதுல ஹீரோவா நீங்களே நடிச்சிருந்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஃபீலா இருக்குன்ற மாதிரி பயங்கரமா அவனை புகழ்ந்து புகழ்ந்து பேச இன்னும் அவனுக்கு ஜோஷ் ஆயிடுது. அடுத்து கொஞ்சம் பணக்காரவங்க எல்லாம் வந்து லைட்டா ஒரு மீட்டிங்கை போடுறாங்க. அப்போ செபாஸ்டின் ஆல்பாவை பத்தி இன்ட்ரோ கொடுப்பானே தவிர நம்ம ஹீரோயினை பத்தி இன்ட்ரோவே கொடுக்க மாட்டான். அங்க வந்திருக்கவங்க கூட நம்ம ஹீரோயினோட பேர் கூட மறந்து போய் யோசிக்கிற தருணத்துல நான் தான் லவ்ரான்ட்டு எந்த ஒரு இடத்துலயும் மூஞ்சே சுளிக்காம எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு ஃபேக்கான புன்னகையோட அவங்கள ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கும் போதே ஆல்பா இவங்க முன்னாடி போக டக்குன்னு அவங்கள ஸ்டாப் பண்ணி பேச நினைக்கும் போது அவங்களுக்கோ திடீர்னு என்ன ஏன் ஸ்டாப் பண்ண, ஜெலஸ்லியா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல நீ இந்த ஃபங்க்ஷன்ல போய் அட்டென்ட் பண்ணி பேசினா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான், உன்னை கங்க்ராச்சுலேட் பண்ண வந்த அப்படிங்கிற மாதிரி பெருந்தன்மையோட சொல்ல அதை பார்த்துட்டு ஆல்பா டக்குன்னு விழுந்துடுறாங்க. இங்க பாரு, இவனுங்கெல்லாம் இருக்கானுங்களே பணம் முதலைங்க, இவனுங்க பெருமை மட்டும்தான் பேசுவானுங்க. இந்த ஏழைங்களுக்கெல்லாம் சும்மா இமெயில் மட்டும்தான் ரிப்ளை பண்ணுவாங்களே வழிய பணம் எதுவும் பண்ண மாட்டாங்க. நீயும் நானும் சேர்ந்து இவனுங்களை வேற வழி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி இப்ப போய் ஸ்டேஜ்ல என்ன பேச போற அப்படின்னு கேட்ட உடனே, ஐயோ அந்த படத்தை நான் சுத்தமா பார்க்கவே இல்லை, வேணுக்கும்னே அவனை பெருமைப்படுத்தினேன், இப்ப நான் எதை பத்தி பேசுறது அப்படின்னு ஆல்பா கேட்க, அந்த பக்கமும் செபாஸ்டின் வா வான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். பாவம் 2 நிமிஷம்ட்டு இவகிட்ட கதை கேட்க, இவ்வளோ அந்த கதைக்கு அந்த படத்துக்கு சம்பந்தமே இல்லாத கதையை சொல்லி கொடுத்து இதை பத்தி பேசு, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்க பயங்கர ஜேரோ போட அவளும் ஸ்டேஜுக்கு போறா. அங்க பாத்தீங்கன்னா ஸ்டேஜே இவங்க வந்து பேச போறத ஆர்வமா பாத்துட்டு இருக்க, அதையும் ஒரு கண்ணால பாத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறா. கிளம்பி கார்ல போயிட்டு இருக்கும் போது பக்கத்துல கிறிஸ்டியன் இருக்கான். இப்ப நீ ஸ்ட்ரெயிட்டா அலாஸ்கா போக போற இல்லையா, எல்லாமே ரெடி ஆச்சு அப்படின்னு இவங்க பேசிட்டே போகும்போது அந்த சமயத்துல ஹஸ்பண்ட் டோனி கிட்ட இருந்து கால் வருது. இங்க பாரு, எப்படியாவது பொண்ணோட பர்த்டேவாவது அட்டென்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணு அப்படின்னு இவகிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கும் போதே திடீர்னு சிக்னலும் லைட்டா கட் ஆக ஆரம்பிக்குது. அங்க பாத்தீங்கன்னா பயங்கரமான நியூஸ் ஓடிட்டு இருக்கு. போப் திடீர்னு இறந்து போயிட்டாருன்னு பிளாஷ் நியூஸ்ல பரபரப்பா ஓடிட்டு இருக்கு. எல்லா சிக்னலும் திடீர்னு கட் ஆகுது. அத கிறிஸ்டியன் நம்ம ஹீரோயின் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னு இவளுக்கு ஒண்ணுமே புரியல. இருந்தாலும் 2 பேரும் காரை ஸ்ட்ரைட்டா பிரைவேட் ஜெட் கிட்ட எடுத்துட்டு போயிடுறாங்க. பிளைட்ல ஏற போகும்போது அங்க இருக்க ஏர் ஹோஸ்டஸோ கிறிஸ்டியனுக்கு எந்த ஒரு டிக்கெட்டும் இங்க பேஸ் பண்ணல மேடம், சோ நீங்களும் நெயிலோட பிஏவும் தான் டிராவல் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னோன்னே கிறிஸ்டியன் டக்குன்னு அவன் கையில இருந்த ஒரு கோட்டை கொடுத்து அலாஸ்கா இறங்கினோன்னு இந்த கோட்டை போட்டுக்கோ அப்படின்னு ரொம்ப பாசத்தோட சொல்லி அனுப்ப, இவளும் அந்த பிளைட்ல இருக்கிற எக்கனாமிக் கோச்சுக்கு போறா. பாத்தீங்கன்னா செம்ம கிராண்டா இருக்கு. அங்க அவ எல்லாத்தையும் ஆர்வமா பார்த்துட்டு உள்ள போகும்போது ட்ரிங்க்ஸ் வேணுமான்னு போன உடனே சர்வ் பண்ண ஆளும் இருக்குங்க. அதை வாங்கிட்டு தன்னோட சீட்ல உட்காரும் போது ஸ்னேலோட பி அந்த இடத்துக்கு வரான். வந்தவன் நேரா அவனோட சீட்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் கையில அன்னைக்கான நியூஸ டேப்ல பாத்துட்டு இருக்கும் போது இந்த மரணத்தை பத்தி படிக்கும் போது ஏதோ ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த பிஏ சொல்ல, ஷாம்பெயினோட இவர் சொல்றத கேட்டுட்டு, ஆமா சார் அவருக்கு ஒரு லங்ஸ் தான் வேலை செய்யுதுன்னு நான் கேள்விப்பட்டேன், வயசாயிடுச்சு இல்லையா, சாக வேண்டிய வயசு, செத்து போயிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு 40 வயசு தானே ஆகுது, அதுக்குள்ள இப்படி டக்குன்னு செத்து போவாரா? உடனே உஷாரான நம்ம ஹீரோயின், நீங்க யார பத்தி பேசுறீங்க அப்படின்னு கேட்டோன்னே அவரோ பார்ட் ஏகர்பர்க் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே வாட் அப்படின்னு இவளுக்கே பயங்கர ஆச்சரியமாயிடுது. இவரு சொல்ற மாதிரி சாக வேண்டிய வயசு இல்ல, எதனால இறந்தாரு ஒன்னும் புரியல. சரின்னு இவங்க போய் இறங்குனது அலாஸ்கா. அதுவும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா பனியால மூடப்பட்ட ஒரு பிரதேசம். அந்த இடத்துல ஒரு 2-3 கார் வந்து நிக்குது. இந்த பிஏன்னு ஒருத்தர் வந்தார் இல்லையா, ஸ்னெயிலோட பிஏ, அவர் மட்டும் கார்ல ஏறி போக நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போறதுக்கு மட்டும் டாக் ஷெல்ஸ் வந்து நிக்குது. அவரும் இவங்களை பார்த்து கை காட்டி கூப்பிட்ட உடனே இவங்களும் கிட்டக்க போய் இதுலயா போக போறோம் அப்படின்னு சொன்னோன்னே அவரும் ஒரு பெரிய கோட் எடுத்து கொடுத்து இதுலதான் போக போறோம் போட்டுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஷெல்லோட அருமைகள் பெருமைகள் எல்லாம் சொல்லிட்டு இவங்களை பத்தியும் விசாரிக்கிறாரு, அவரை பத்தியும் பேசுறாரு. இப்படியே அவங்க அந்த பனி பிரதேசத்துல ஃபாஸ்டா போகும்போது அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்டா இருக்கு. அங்க போய் சேர்றாங்க. அந்த சமயம்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு கும்பலே இவங்களுக்காக காத்துட்டு இருக்கு. போன உடனே மிஸ்டர் ஸ்னேல், இந்த இடத்துல நாங்க கொஞ்சம் கொஞ்சமா தோண்டி தங்கம் எல்லாத்தையும்
எடுத்தோம். இங்க எத்தனை பேரோட உயிர் போயிருக்கு தெரியுமா? எத்தனை பேரோட ரத்தத்துல நம்ம நின்னுட்டு இருக்கோம் தெரியுமா? இது எல்லாத்துக்கும் நாம இப்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பல பேரோட உயிர் தியாகம் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு. எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு போனோம்னா அது ஒரு சின்ன பார் மாதிரி இருக்கு. அந்த செட்டப்ல எல்லாரும் மீட்டிங் மாதிரி உட்காந்துருக்காங்க. இவரோ டேபிள்ல போயிட்டு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் அனௌன்ஸ்மெண்ட் பண்ற மாதிரி நின்னுக்கிட்டு திரும்பவும் அவரோட புகழ மட்டும் தான் பேசிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல ஒரு சைனீஸ்கார, என்ன சார் சொல்றீங்க, 0 இன்வெஸ்ட்மெண்ட்ல ஷேரை நாங்க வாங்கணுமா அப்படின்ற மாதிரியான கொஸ்டினை கேட்க, ஸ்னேல் அதை கேட்டுட்டு, உன்னோட பேரு இந்தன, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உன்னோட அக்ரிமெண்ட் பேப்பர்ஸும் முன்னாடி வைக்கிறேன், நீ அதுல கான்பிடென்ட்டா சைன் பண்ணினா உன்னோட ஃபியூச்சர் உன் கையில அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் ஒரு டேப் மாதிரி கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதுல மெயினா நம்ம ஹீரோயினுக்கு முன்னாடி வைக்கும் போது நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வந்திருப்பாரு இல்லையா, அவரு பக்கத்துலயே உட்காந்து சைன் வாங்குறாரு. அந்த ஃபார்மெட்டை படிச்சு பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு நம்பவே முடியல. அதுல என்ன இருக்குன்னு புரியல. அவங்களும் சைன் பண்ணி கொடுத்துட்டு அன்னைக்கு அங்க பயங்கரமான பார்ட்டி நடக்க, அந்த சமயத்துல ஹீரோயின் வெளியில ஒருத்தர் காவலுக்காக AK-47 நின்றுட்டு இருக்கவர்கிட்ட, எனக்கு தம் ஓசியில கிடைக்குமா அப்படின்னு கேட்ட உடனே அவரும் தம்மும் தீப்பெட்டியும் கொடுத்தோன்னே அவங்க போய் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அந்த இடத்துக்கு ஸ்னெயில் வந்து இவங்க கிட்ட பேச்சு கொடுக்க, உங்களுக்கு தம் வேணுமா அப்படின்னு இவ கேட்க, இல்ல நான் இன்னும் ரொம்ப நாள் வாழ ஆசைப்படுறேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டு பெரிய ஆர்ட் எக்ஸிபிஷன் நடக்குது. அந்த இடத்துல போயிட்டு நீ ஒரு ஏலத்தை எடுத்து அதை டோனர் பண்ணலாம், அது உனக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பையனை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த ஜூனியர் ப்ரொடியூசர் ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அவரை பத்தி புகழ்னு இவர் புகழ, அந்த சமயத்துல ஹீரோயினும் தன்னோட பொண்ணை பத்தி சொல்றாங்க. அவளுக்கு 16 வயசு ஆகுது, இப்பதான் புதுசா அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறதையே நான் கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிற மாதிரியான தகவலை கொடுக்க, அவரும் அதை கேட்டுட்டு சிரிச்சுட்டு இருந்தா, ஒரு புக்கு கொடுக்குற, இந்த புக்கை படிச்சுட்டு உலகம் முழுக்க பரப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவர் அந்த இடத்த விட்டு கிளம்ப, அதை பார்த்துட்டு ஹீரோயினும், இப்போ உலகம் முழுக்க இந்த புக் இருக்கா, எல்லா புக் ஸ்டோர்லயும் இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே எந்த பதிலும் சொல்லாம கையாட்டிட்டு போயிடுறாரு. அங்க கட் பண்ணி அப்படியே ஃபிளைட்ல காட்டுறாங்க. இவங்க திரும்ப டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது, சரிம்மா நீ ஊருக்கு போன உடனே பெக்கிங்ஹாம் பேலஸ்ல ஒரு பெரிய ஆர்ட் எக்ஸிபிஷன் நடக்குது, அந்த எக்ஸிபிஷன்ல போய் நீ கலந்துக்கமா, உனக்கு எல்லாமே ட்ரிபிள் ஆகும், உன்னோட ப்ராப்பர்ட்டி லெவல்ல வேற லெவல்ல போயிடும். அது மட்டும் இல்ல, நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேற ஒரு கண்ட்ரிக்கோ ஏழைங்களுக்கோ டொனேஷன் மாதிரி பண்ணிடு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை கேட்டுட்டு இவங்களும் அந்த ஃபிளைட்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ரிட்டர்ன் போகும்போது இவங்க கூட அந்த சைனீஸ் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவரும் வராரு. அவரோ இவங்களை பார்த்து, என்ன சிசிலிக்கு ஒரு கேம்புக்கு ஆடிட்டிங்காக அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் அதை கேட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இந்த குரூப்போட நம்ம சேர்ந்து இவங்க சொல்றதெல்லாம் செஞ்சோம்னா பெரிய பில்லியனர்ஸ் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க கிட்டயே ஸ்னெயில பத்தி சொல்ல, அதை கேட்டபடி ஹீரோயினும் தன்னோட கையில இருக்கிற லேப்டாப்ல நியூஸ பாக்குறா. நியூஸ பார்த்தா ரொம்ப மோசமா இருக்குங்க. ஊரே கொந்தளிச்சு போயிருக்கு. நிறைய பணக்காரர்கள் டக்குன்னு இறந்து போயிருக்காங்க. இதுல கோடீஸ்வரங்களுக்கு மில்லியனர்ஸ்க்கு மட்டும் அரசாங்கமே பாதுகாப்பு கொடுக்கறதா அறிவிப்பும் விட்டுருக்காங்க. என்னன்னா, இந்த பணக்காரவங்களுக்கு திடீர்னு சாகாத அளவுக்கு காப்பாத்த போறோம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த மில்லியனர்ஸ் எல்லாம் ஏதோ ஒரு ஃப்ளூ வந்து அட்டாக் பண்ணதான். இதெல்லாம் பார்த்துட்டு ஒண்ணுமே புரியாம ஹீரோயின் ஃபிளைட்டை விட்டு இறங்கின உடனே ஆனாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் கால் பண்றா. அவங்களும் வாய்ஸ் மெயில்ல போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் கார்ல வந்து ஏறின உடனே கிறிஸ்டின் பிக்கப் பண்ணிக்கிறான். அந்த சமயத்துல ஊருக்குள்ள என்ன நடக்குது ஒண்ணுமே புரியல அப்படின்னு கேட்ட உடனே, அது பாட்டுல அது நடந்துட்டு போகுது, நீங்க பாட்டுல உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொன்னா, நாம இப்ப எங்க போக போறோம் அப்படின்ட்டு ரொம்ப ஒரு கொஸ்டின் அவங்க கிட்ட ரைஸ் பண்ண, அதெல்லாம் நீங்க கன்ஃபார்ம் பண்ண இடம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க போயிட்டே இருக்கும் போது, ஏண்டா என்ன பார்த்தா பணக்காரி மாதிரி தெரியுதா அப்படின்னு கேட்ட உடனே, ஆமா ஆப்வியஸ்லி நீங்க ஒரு பணக்காரி தானே அப்படின்னு சொல்ல, இல்ல நான் மிடில் கிளாஸ் தான், என்னை விட எவ்வளவு பேர் வசதியா இருக்காங்க தெரியுமா, அவங்களெல்லாம் பீட் பண்ணவே முடியாது, நான் மிடில் கிளாஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவுனை காட்டுறா. செம ராயல் அண்ட் ரிச்சா இருக்கு. அந்த கவுனை போட்டுட்டு பக்கிங்ஹாம் பேலஸ்ல நடக்கிற ஏல போட்டிக்கு போறா. அங்க பாத்தீங்கன்னா நிறைய பெட்டிங் எல்லாம் போயிட்டு இருக்கு. அந்த சமயத்துல இவ போய் உட்காரும் போது ஒரு பெயிண்டிங்க கொண்டு வந்து வச்சு அதை பத்தி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்து பெட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகுதுங்க. அந்த சமயத்துல 50,000 பவுண்டுக்கு அந்த பெட்டிங் ஸ்டார்ட் ஆகும். பட் ஹீரோயின் கொஞ்சமா ஏத்திக்கிட்டே இருப்பா. அந்த நேரத்துலன்னு பார்த்து பொண்ணுகிட்ட இருந்து கால் வர, அங்க இருக்கவங்க எல்லாம் பேனிக் ஆறாங்க. ஏன்னா ஏலம் நடக்கிற இடத்துல யாரும் போன் பேசக்கூடாது, டிஸ்டர்ப் ஆகுது அந்த ஏலமே. அதை பார்த்தவ டக்குன்னு 2 மில்லியன் பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு பொண்ணு கிட்ட பேசணும்னு வெளியில போறா. பொண்ணோ தன்னை பார்க்கணும்னு சொல்ல, அதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்ற மாதிரி அவாய்டும் பண்றா. இப்படி இவ போன் பேசிக்கிட்டே ஏலம் நடக்கிற இடத்த பாக்குறா. அந்த இடம் ஒரே கலோபரமா இருக்கு. என்ன ஏதுன்னு பார்த்தா, இந்த ஏலத்தை விட்டா இல்லையா அவனுக்கு 2 மில்லியன் பவுண்ட்ஸ் போன உடனே அவன் ஒரு கோடீஸ்வரன் இல்லையா, உடனே அவனுக்கு அந்த ஃப்ளூ பரவ ஆரம்பிச்சு அதே இடத்துல அவன் துடிக்க இறந்து போறான். அதை பார்த்துட்டு ஊர் உலகமே இன்னும் ஸ்தம்பிச்சு போய் ஒரே கலவரமா மாற ஆரம்பிச்சிருது. இன்னும் டெரரிஸ்ட் அட்டாக்கும் அதிகமாயிட்டே போகுது. இவளுக்கு வேற வழி தெரியாம வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போதே தன்னோட பொண்ணுக்கு கால் பண்ற. அந்த சமயத்துல இந்த போனை எடுத்ததோ உங்க அம்மா, என்னமா பண்றீங்க, என் பொண்ணு
பொண்ணு உங்க வீட்டுல என்ன பண்றா அப்படின்னு கேட்க அவ இங்க சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கா, உன்ன மாதிரி விட்டுட்டு ஊர் சுத்தல அப்படிங்கிற மாதிரி கோவத்துல அவங்க போனை கட் பண்ண இவளுக்கு ஒண்ணுமே புரியல. ஹஸ்பண்ட்கோ கால் பண்ணவ சீக்கிரமா டைவர்ஸ் பேப்பர்ல சைன் போட்டு கொடுத்தீங்கன்னா என்னோட பொண்ணு என் கூட லண்டன்ல இருக்க மாட்டாளா, ஏன் இப்ப எங்க அம்மா வீட்டுக்கு போனா அப்படின்ற மாதிரி காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு நான் இப்பவே பார்சிலோனாக்கு வரேன் அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணவங்க உடனே தப்பியே கிட்ட சொல்லி இன்னைக்கு நைட்டே பார்சிலோனாக்கு டிக்கெட் போட்டுரு அப்படின்ட்டு இவங்க அவங்க ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கும் போதே இவங்க இருக்கவங்க எல்லாம் வெல்கம் பண்ணி வாங்க வாங்க நெய்ல மீட் பண்ணது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இவன் நடந்து போக அந்த சமயத்துல உங்க கூட ஜூனியர் ஸ்னேல் பேச விரும்புறாரு 1-on-1 அப்படின்னு சொல்லிட்டு அவரு இப்ப சாதாரண நிலைமையில இல்ல அப்படின்னு அந்த பிஏ சொல்ல அதை கேட்டுட்டு இவ பொறுமையா நடந்து போறான். ஏன்னா அந்த ஆபீஸே ஸ்தம்பிச்சு போய் அப்படியே நின்னுட்டு இருக்கு. என்னன்னா ஸ்னேலோட பையனான ஜூனியர் ஸ்னேல் அவனுக்கு இப்ப செம்ம கோவம், எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டு இருக்கான் ஆபீஸ்ல. பொறுமையா அவனோட ரூம் கிட்ட போறா. அவனும் கிட்டார் வாசிச்சிட்டு இருந்தவன் கிட்டாரை தூக்கி டம்முன்னு போட்டுட்டு கிட்ட கோமா பேச ஆரம்பிக்கிறான். அதை பார்த்துட்டு எனக்கு ஒன்னும் ஒரு பெருசா பண்ணிடல, ஒரு சப்டிவிஷனை பாத்துக்க சொல்லியிருக்காரு அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னா நான் அதை பத்தி பேசல. அவரு கிட்டத்தட்ட பில்லியன் கணக்குல மணி எல்லாம் கொளுத்திட்டாரு, அவருக்கு என் மேல பாசம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓ பாசத்துக்கும் சொத்துக்கும் சம்பந்தம் இல்லை இல்லையா அப்படின்னு இவன் பித்து பிடிச்ச மாதிரி பேசுறான். இவளுக்கும் ஒண்ணுமே புரியல. அவனும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் பண்ணி வாழ்த்தி எல்லாம் அனுப்புறான். இவளுக்கும் செம்ம கன்ஃபியூஷன். இதுல அவ வெளியில வரும்போது பிஏ ஓடி வந்து பயங்கர ப்ராப்ளம் போயிட்டு இருக்கிறதுனால எல்லா ஃபிளைட்டும் கேன்சல் அப்படின்னு சொன்னோன்னு ஏதாவது பிரைவேட் ஜெட்டாவது ஏற்பாடு பண்ணிடா, சீக்கிரமா இந்த ஆபீஸை விட்டு ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுல தனியா நடந்து போறா. வெளியில போய் பார்த்தா பயங்கர கலவரமே நடந்துட்டு இருக்கு, ப்ரொட்டஸ்ட் எல்லாம் போயிட்டு இருக்கு. இவளுக்கு ஒன்னும் புரியல. ஒரு வாடகை கார்ல ஏறினவ அவ பாட்டுல போயிட்டு இருக்கும் போதே நெய்லோட பிஏ கிட்ட இருந்து வீடியோ கால் வருது, அதை பேசிட்டு இருக்கா. ஆனா கார் ஓட்ட டிரைவர் குறுகுறுன்னு இவளை பார்க்க இவளுக்கு டவுட் வந்துருது. என்னோட அசிஸ்டன்ட் கிட்ட தான் பேசுறேன்னு சொன்னோன்னா அவனும் விண்டோவை க்ளோஸ் பண்றான். சோ இவ்வளோ ஹெட்செட்ல என்ன விஷயம் அப்படின்னு கேட்ட உடனே நீ ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணலமா, அந்த அக்ரிமெண்டோட வேல்யூ இப்போ $900 பில்லியன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இவளுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடந்திருக்குன்னா ஸ்னேல் இப்போ பெரிய கோடீஸ்வரங்களா தான் செத்துட்டு இருக்காங்க, வேற வழி இல்ல இல்லையா. மொத்த காசையும் தான் புள்ள பேர்ல கூட டிரான்ஸ்பர் பண்ணாம நம்ம ஹீரோயின் பேர்ல டிரான்ஸ்பர் பண்ணிருப்பாரு. ஏன்னா புள்ளைக்கு ஏதாவது ஆயிடும் இல்லையா, அதனால இவளுக்கு ஒண்ணுமே புரியாம, அதாவது பணம் வந்தும் அதை அனுபவிக்க முடியாம ஊர்ல நடந்திருக்க ப்ரொட்டஸ்ட்னால என்ன பண்றதுன்னே தெரியாம தன்னோட அபார்ட்மெண்ட்டுக்கு போறா. அங்க இருக்க அவளோட திங்ஸ் நகைகள் பணம் எல்லாத்தையும் ஒரு பேக்ல எடுத்து போட்டுக்கிறா. அந்த சமயம் பார்த்து காலிங் பெல் சத்தம் கேட்க என்ன ஏதுன்னு வெளியில போய் பார்த்தா போலீஸ். இது மாதிரி கோடீஸ்வரங்களுக்கு மட்டும் அவங்க பாதுகாப்பு கொடுக்குறாங்களா, அவங்களோட கேம்புக்கு கூட்டிட்டு போறாங்களாம். அதை கேட்ட உடனே அப்படியா, இதோ கிளம்பி உடனே ஓடி வந்துடுறேன், நான் வீட்டுல எல்லாம் இருக்க விரும்பல, தனியாலாம் என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொன்னவ கதவை லாக் பண்ணதுதான் போதும், அவ்வளவுதான் ஜன்னல் வழியா எகிரி குதிச்சு அதே பில்டிங்ல வெளியில வந்து தன்னோட கார் எடுத்துக்கிட்டு வேக வேகமா எஸ்கேப் ஆகி எந்த இடத்துல இந்த பிரைவேட் ஜெட் எல்லாம் இருக்குமோ அந்த இடத்துக்கு வந்து சேர்றா. அங்க பாத்தீங்கன்னா சரியான கிரௌடு, எல்லாரும் ஓடி வந்துட்டு இருக்காங்க. இருக்கிறதோ 2-3 தான். அதுக்கே பயங்கர போட்டா போட்டி நடந்துட்டு இருக்கு. நான் தான் போவேன் நீ தான் போவேன்ட்டு. அந்த கலவரத்துக்குள்ள இவ போகும்போது கிறிஸ்டியன் ஆல்ரெடி இவளுக்காக ஒரு பிரைவேட் ஜெட்டை ஏற்பாடு பண்ணிட்டு அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நீ இதுலதான் போக போற அப்படின்னு சொல்ல, என்னடா இவ்வளவு கிரௌட்ல நான் போய் ஏற போறேனா அப்படின்னு சொன்ன, வேற வழி இல்ல, இதுதான் ஒரே வழி, இதுல நீ எப்படியாவது எஸ்கேப் ஆகி இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்லும் போது அவ கையில இருக்க அக்ரிமெண்ட் பேப்பர் அவன் கிட்ட கொடுத்து இதுல கொஞ்சம் சைன் பண்ணிடு, நம்மளோட ஃபியூச்சருக்கு உதவும், நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்ல, அதை பார்த்துட்டு அவன் ஓடுவான் பாருங்க தலை தெரிச்சு. நீயும் வேணா உன் கல்யாணமும் வேணா உன் பணமும் வேணான்ட்டு ஓடிடுவான். அதை பார்த்தவளுக்கு அப்படியே மனசொடைஞ்சு போயிடுது. வேற வழி இல்ல, அதே ஜெட்ல தான் போயாகணும். அந்த நேரம் பார்த்து வயசான பாட்டி ஒருத்தவங்க நாயோட அந்த ஜெட்டுக்குள்ள ஏற வர, அந்த நேரத்துல இன்னொருத்தர் நான் எல்லாம் அந்த ஜெட்ல ஏத்திட்டு வர வேணாம், அதுக்கு முதல்ல இன்னொரு பர்சனை கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சண்டை போட அந்த பாட்டி மாவோ கேட்கல, நான் நாயை தூக்கி தான் வருவேன், மனுஷங்களை விட நாய் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே டக்குன்னு அந்த நாயை புடுங்கி விசிறி அடிக்க, அந்த நேரத்துல அங்க ஒரு ஜெட் பறந்து வருங்க, அவ்வளவுதான் அடிச்சு தூக்கிடுது. அதை பார்த்துட்டு எல்லாரும் பயந்துடுறாங்க. அந்த பாட்டி மாவோ மிரண்டு போய் கத்த, எல்லாரும் பேனிக் ஆகி அந்த பிளைட்ல ஏறுறாங்க. பிளைட் போயிட்டு இருக்கும் போதும் ஒருத்தருக்கு சண்டை. ஏன்னா பல்லு திடீர்னு ஷைன் ஆக ஆரம்பிக்குது. அதுல இருந்து என்ன அர்த்தம்னா யாரோட பல்லு ஷைன் ஆகுதோ அவங்க கோடீஸ்வரங்கள்ல ஒருத்தவங்க. இது ஒரு ஃப்ளூ மாதிரி, ஐடென்டிபிகேஷன் ஃப்ளூ மாதிரி. அதாவது யாரு கோடீஸ்வரங்களோ அவங்களோட பல்லு ஜொலிக்கும். அப்படி ஜொலிச்சுச்சுன்னா அவங்க தானாவே பொட்டுன்னு செத்து போயிருவாங்க. அப்படி இல்லைன்னா பணக்காரவங்களை பிடிக்காம இருக்கிற ஒரு குரூப் இருக்கும் இல்லையா, அது இவங்களை தேடி கண்டுபிடிச்சு கொல்றதுக்காக இந்த பிளைட்லயே பாம்பு போடுறதுக்கு வாய்ப்புகள் கூட இருக்கு. அதனால அவன் அந்த பிளைட்ல இருந்து இறங்க சொல்ல, எப்படி பறந்து போற பிளைட்ல இருந்து இறங்குவான், வாய்ப்பே இல்லை இல்லையா. அதனால கை கலப்பே ஆயிடுதுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சிட்டு இருக்கும் போது ஒருத்தர் அந்த பிரைவேட் ஜெட்டோட கதவை திறக்க, அவ்வளவுதான் 2 பேர் அந்த ஜெட்ல இருந்து கீழே விழுந்து செத்து போயிடுறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ஒண்ணுமே முடியல, அப்படியே மிரண்டு போய் உட்கார்ந்துருக்கா. அந்த ஜெட்ல இருக்கவங்க எல்லாரும் ஓஞ்சு போயிடுறாங்க. இவ இப்ப பார்சிலோனாக்கு ரீச் ஆயிடுறா. தன்னோட கணவனுக்கு கால் பண்ணி, எங்க நான் பின்னாடி பக்கமா வெளியில வரேன், ஃப்ரண்ட் கேட் வழியா வந்தா ஐடென்டிஃபை பண்ணி என்ன கண்டுபிடிச்சு கூட்டிட்டு போயிடுவாங்க, அதனால பின்னாடி பக்கமா வரேன் அப்படின்னு சொல்ல அவனை வாய்ஸ் மெயில போட்டு வச்சிருக்க.
வச்சிருக்கோம், வேற வழி இல்ல, ஏதாவது புதருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கலான்ட்டு ஹீரோயின் புதருக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருப்பா. அந்த நேரத்துல அந்த வாய்ஸ் மேல கேட்டுட்டு ஹஸ்பண்டும் கார் எடுத்துட்டு அந்த இடத்துக்கு வரான். சோ லேட்டா வரான். என்ன பண்றது, எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அவங்க கூட போய் தானே ஆகணும் அப்படின்ட்டு பையன் எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கும்போது, உன் கையில ஒரு பேக் வச்சிருக்கே, அதுல என்ன வச்சிருக்க அப்படின்னு ஹஸ்பண்ட் கேட்கும்போது, ஒண்ணுமே இல்லைங்க அப்படின்னு இவன் மறைக்க பாக்குறான். அவனும் பேக புடிங்கி செக் பண்ணி பாக்குறான். அதுக்குள்ள ஜுவல்ஸ், கேஷ், அக்ரிமெண்ட் அது இதுன்னு இருக்கு. அடி பாவி, இதை எதுக்கடி எடுத்துட்டு வந்த, இதை வச்சுட்டு உயிரோட இருக்க முடியாதே, வழியில நிறைய செக் போஸ்ட்லாம் நிறைய இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இவர் காரை ஓட்டிட்டு போக, இவர் சொன்ன மாதிரியே செக் போஸ்டும் இருக்கு. எல்லா காரையும் நிறுத்தி செக் பண்ணிட்டு வேற இருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் செக்கிங்கே வாயத்தொர பல்ல காட்டு இப்படிதான் செக் பண்ணிட்டு இருக்காங்க. இதையும் ஹீரோயின் கார்ல இருந்து பார்த்துட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம பேனிக் ஆகாம அவங்களோட டர்ன் வரும்போது பொறுமையா கீழே இறங்கி பல்லெல்லாம் காமிச்சிட்டு நாங்க ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்கன்ற மாதிரி நடிக்கவும் செய்யறாங்க. பட் அங்க இருக்க ஆபீசர்ல ஒருத்தர் அந்த காரை போய் செக் பண்ணிட்டு இருக்கான். அதுலதான் பேக் ஃபுல்லா ஜுவல்ஸ் அண்ட் டைமண்ட்ஸா இருக்கே. எங்க மாட்ட போறோம்னு ஹீரோயின் பேனிக் ஆகி துடிச்சிட்டு இருக்க சமயத்துல திடீர்னு ஒரு பெரிய கண்டெய்னர் லாரி வந்து இன்னொரு காரை அடிச்சு தூக்க இருக்கிற எல்லா போலீஸும் அதை பின்னாடியே ஓடி போயிடுறாங்க. ஆனா ஒரு போலீஸ் மட்டும் இவங்க கார் பக்கத்துல நின்னா இல்லையா, அவன் மட்டும் நார்மலா நின்னா அந்த வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கேப்ல இவங்க எஸ்கேப் ஆகி கார்ல ஏறி காரை பயங்கரமா எடுத்துக்கிட்டு செம்ம ஃபாஸ்டா ஓட்ட அவனோ கத்துறான். இருந்தாலும் இவங்களுக்கு வேற வழி தெரியல, என்ன பண்றதுக்கு, எப்படியாவது எஸ்கேப் ஆகி போயே ஆகணும். மொபைல்ல நியூஸ் பாக்குறாங்க. நியூஸ் எல்லாம் அத்தி கலங்கி போய் ஊரே டெரரிஸ்ட் அட்டாக்கு அது இதுன்னு கலவரமா கிடக்கு. அப்படியே இவங்க ஹீரோயினோட அம்மா வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டை பாத்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையான வீடுங்க. விவசாயம் பண்ணி அதுலேருந்து வர காய்கறிகள் உணவுகளை தான் சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப ஏழ்மையான நிலைமையில தான் அங்க இருக்கவங்க எல்லாம் வசிச்சுட்டு இருக்காங்க. இந்த இடத்துலதான் நம்ம ஹீரோயினும் வாழ்ந்திருக்காங்க. ஆனா இப்போதைக்கு அவங்களுக்கு பணத்து மேல ஒரு மோகம், எப்படியாவது இன்னும் கோடீஸ்வரி ஆகணும், இன்னும் பணம் சம்பாதிக்கணும்னு ஒரு வெறி. இதுலதான் குடும்பம் வேணாம், அது வேணாம், இது வேணான்னு போயிருப்பாங்க. திரும்பவும் இந்த இடத்துக்கு வரும்போது அவங்களுக்கே ஒரு கில்ட்டியா இருக்கும். எல்லாரும் இவங்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இருந்தாலும் வீட்டுக்கு போறாங்க. என்னம்மா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க அவங்க அம்மாவோ இந்த பணக்காரங்களுக்கு எகெயின்ஸ்டா ஒரு டிராயிங்க பண்ணி அதுக்கு கலரிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல இவங்க போயிட்டு செம்ம கோமா என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அந்த பச்சை கலர் பெயிண்ட் டப்பாவை மட்டும் கொஞ்சம் எடுத்துருவாமா அப்படின்னு சொல்லிட்டு, உன் பொண்ணு இந்த இடத்துல ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கா, வெளியில பார்த்தல எவ்வளவு சந்தோஷமா உட்காந்து அவளோட பாட்ரி மேக்கிங் அந்த ஒர்க் இந்த ஒர்க்னு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹாப்பியா இருக்கா. முதல்ல உயிரோட இருக்கிறது எப்படின்னு பாரு, அதுக்கப்புறம் பணத்து மேல ஆசைப்படு. எல்லாத்துக்கும் முன்னாடி குடும்பம்னு ஒண்ணு இருக்கு, உன்னோட பொண்ணு சந்தோஷம்னு ஒண்ணு இருக்கு, அதை நீ பெருசா மதிச்சிருந்தீனா இந்த இடத்த விட்டு போயிருப்பியா அப்படின்ற மாதிரி இவங்க அட்வைஸ் பண்ணிட்டு ஹீரோயினை அங்க தங்கறதுக்கு அலோவ் பண்ணிடுறாங்க. அங்க வெளியில வந்து பார்க்கும்போது தன்னோட பொண்ணு ரொம்ப சந்தோஷமா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டே வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல எல்லாரும் உட்காந்து ஒன்னா சாப்பிடுற மாதிரி இருக்கு. உனக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன் அப்படின்னு ஹஸ்பண்ட் அந்த இடத்த விட்டு போக, அந்த இடத்துக்கு பாபிலோன்னு ஒருத்தர் வந்து நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி, பரவாயில்லையே பேரை மாத்திட்டாலும் கட்டியிருந்த பழைய வாட்சை மட்டும் நீ மறக்கல, அதை இன்னும் கையில கட்டியிருக்க இல்லையா, உனக்கு இன்னும் ப்ராப்ளம் வராததுக்கு ஒரே ரீசன் நீ பேரை மாத்தினதுனாலதான், உன்னோட ஒரிஜினல் பேர்ல எல்லா சொத்தும் இருந்திருந்தா இந்நேரத்துக்கு நீ காலி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு அந்த ஊர்க்கார சேர்ந்தவர் வந்து அந்த ஊரோட பாஷையிலையும் பேசுறாரு. அதுக்கு அடுத்து தன்னோட கணவன் கிட்ட முதல் முறையா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தனியா வெளியில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல கன்ஃபஸ் பண்றாங்க, நான் இந்த மாதிரி கிறிஸ்டியன் கிட்ட டாக்குமெண்ட்ல சைன் பண்ண சொன்னேன், பட் அவன் ஓடிட்டான் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபஸ் பண்றாங்க. அடுத்து நான் ரொம்ப பெரிய பணக்காரி ஆயிட்டேன் தெரியுமா, இன்கிரெடிபிள் பணக்காரி அப்படின்னு சொல்ல, அந்த பணத்தை வச்சு அட்லீஸ்ட் டோல்கேட்டை தாண்ட முடியுமா அப்படின்னு இவர் கேட்ட உடனே என்ன சொல்றது, பேச்சே இல்ல, சைலண்ட் ஆயிடுறாங்க. அந்த நேரம்னு பார்த்து பபலோ அந்த இடத்துக்கு வந்து ஊர்க்காரவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து உன்னை இந்த இடத்த விட்டு போக சொல்றாங்கம்மா, அர்ஜென்ட்டா நீ கிளம்பியே ஆகணும், மிலிட்டரி வேற வருதான், எல்லாரையும் தேடிட்டு இருக்காங்களாம், நீ இங்க இருக்கிறது தெரிஞ்சா மொத்த பேருக்கும் ஆபத்து, ஊர்க்காரங்களே ஒண்ணு சேர்ந்து வராங்க, சீக்கிரமா உங்களுக்காக ஒரு போட்டை கடற்கரையில நிப்பாட்டி வச்சிருக்க, அதுல போய் ஏறி எங்கேயாவது தப்பிச்சு போங்க அப்படின்னு சொல்ல, அவங்க அம்மாவும் வெளியில வந்து என்ன ஏதுன்னு கேக்குறாங்க. இவர் சொன்னதை கேட்டுட்டு அவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. என் பொண்ணுக்கு போறதுக்கு வேற இடமே இல்ல, எங்க போவா, அவ எங்க கூட தான் இருப்பா, இவளுக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சு போ, அவ பணத்தை நகையை ஏதாவது எடுத்துட்டு வந்தாலும் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு ஹீரோயினோட அம்மா கேட்டுட்டு இருக்கும் போதே ஊர்க்காரங்களும் ஒண்ணு சேர்ந்து வந்துடுறாங்க. மொத்த பேரும் சேர்ந்து ஊரை விட்டு தயவு செஞ்சு போங்க அப்படின்ட்டு காச்சு மூச்சுன்னு கத்த, வேற வழியே இல்ல தப்பிச்சு போகணும்னு போட்ல போய் ஏறிடுறாங்க. அவ்வளவும் அவங்களுக்கு தேவையான உணவெல்லாம் கொடுத்துட்டு வேற கண்ட்ரிக்கு போய் எப்படியாவது பொழைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல, இவங்களும் போட் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. போகும்போதே நம்ம இப்ப எங்க போறோம் அப்படின்ட்டு அவங்க அம்மா பார்த்து கேட்ட உடனே, டான்சானியா போலாம், அங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, பெரிய வீடு இருக்கு, அங்க போய் ஸ்டே பண்ணி நம்மளோட வாழ்வாதாரத்தை ஆரம்பிக்கலாம், பிடிச்சா இருங்க, பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அவங்க வேலையை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கன்வின்ஸ் பண்ணி அங்க கூட்டிட்டு போறதுக்காக இவங்க கிட்ட பேசும்போது ஹீரோயினும் ஒத்துக்குறாங்க. அடுத்து இப்படியே பல நாட்கள் கடல்லையே போயிட்டு இருக்காங்க. சாப்பாட்டுக்கு மீன் எல்லாம் புடிச்சு மழை தண்ணி எல்லாம் குடிச்சு இப்படியே காலத்தை ஓட்டிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நைட் நேரங்க படகுல ஏதோ டம்முன்னு பட, என்ன ஏதுன்னு பார்த்தா ஒரு குட்டி பொண்ணு படகுல மிதந்து வரா. அவளை காப்பாத்தி என்ன ஏதுன்னு கேட்டா 6 நாளா அந்த படகுல யாராவது உதவ மாட்டாங்களான்னு ஏங்கி போய் ஹெல்ப்புக்காக தேடி தேடி பார்த்தாலும்
பார்த்தாலும் யாரும் கிடைக்கலையா. இப்ப இவங்க ஹெல்ப் பண்ணோன்னா அவங்க கொடுத்த சாப்பாட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க கூடவே டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்படியே இவங்க படகு போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா பயங்கர வெளிச்சத்தோட இன்னொரு படகு இவங்களை நோக்கி வருது. என்ன ஏதுன்னு பார்த்தா கடற்கொள்ளையர்கள் மாதிரி திடீர்னு வந்து நீங்க எங்க கூட தான் வரணும் அப்படின்னு இவங்க கிட்ட சண்டை போட்டு இவங்களோட படக அவங்களோட படகு கூட கட்டி தரன்னு இழுத்துட்டு போறாங்க. இப்ப இவங்க கூட்டிட்டு போறது எங்கன்னே தெரியல. இப்படியே படகு போய் ஒரு கரையில நிக்குதுங்க. ஆனா கரை ஓரமா நிக்கல. இன்னும் கொஞ்சம் தூரம் அந்த படகு போனாதான் கரையே வரும். ஆனா அதுல இருக்கிற கொடுமைக்காரனும் மொத்த பேரையும் கீழே தள்ளி விட்டு நீந்தியே போங்க அப்படின்னு படகை விட்டு துரத்தி விட இவங்க எங்க போய் சேர்ந்திருக்காங்கன்னு இவங்களுக்கே புரியல. அங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கேட் மாதிரி இருக்கு. அந்த கேட்டை கிராஸ் பண்ணி போனா ஒரு போர்டு மாதிரி நட்டு வச்சிருக்காங்க. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா யூரோப்புக்கு வந்திருக்காங்களா, இங்க ஒரு கேம்ப் இருக்கா, இட்டாலியன் கேம்ப். அந்த கேம்ப்ல போயிட்டு நீங்க ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணி இருக்கு. என்ன ஏதுன்னா இந்த கடல்ல யாராவது மிஸ் ஆகி இந்த பக்கம் வந்தா அவங்களுக்குனே ஒரு ரெஃப்யூஜி கேம்ப் கட்டி வச்சிருக்காங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஸ்னெயில் கூட ஒரு சைனாக்காரனை இந்த இடத்துக்கு அனுப்பி வச்சிருப்பாரு. அதே கேம்ப் தான் இது. இந்த கேம்ப்குள்ள அவங்க நடந்து போகும்போது அந்த இடத்துல பசிக்காகவும் பட்னிக்காகவும் அலமோதிட்டு நிக்கிறாங்க. ஃபுட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது ஒரு கியூல கூட இல்லங்க, அந்த இடத்துல பன்னு தண்ணி இதெல்லாம் குடுக்குறாங்க. இவங்க கூட வந்த நீக்ரோ பொண்ணும் அந்த கூட்டத்துக்குள்ள பூந்து ஒரு பன் பீஸையும் தண்ணியையும் கொண்டுட்டு வரா. அத ஹீரோயின் கையில கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூடவே தாங்க நடந்து வரா. ஆனா அங்க செக்கிங் பாயிண்ட் வேற இருக்கு. எல்லார் பல்லையும் செக் பண்ணி பாக்குறாங்க. இது மட்டும் இல்ல, நீங்க எந்த கண்ட்ரில இருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்டுட்டு யூவா யூரோப்னா ஓகே உள்ள போங்க, இல்லனா வெளியில போங்க அப்படின்ற மாதிரி குட் அண்ட் பேட்னு தனியா பிரிச்சு வச்சிருக்காங்க. இதுல இவங்க கூட வந்து அந்த நீக்ரோ பொண்ணு தனியா போயிடுறா. அதை பார்த்துட்டு இவங்களால தாங்க முடியல. அதே இடத்துல அவளுக்காக காத்திருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துல புதுசா வந்தவங்க எல்லாம் இன்ஜெக்ஷன் மருந்து மாத்திரை இதெல்லாம் கொடுத்து சேவ் பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போகணுங்கிறதுக்காக ஹெல்ப் எல்லாம் கேட்டு பாக்குறா. நான் நிறைய டொனேஷன் எல்லாம் பண்ணிருக்கேன், கண்ட்ரியா பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்ல ஆப்பிரிக்காவுக்கு மட்டும் அவ்வளோ பண்ணிருக்கேன், இவ்வளோ பண்ணிருக்கேன். தயவு செஞ்சு என்னை இங்க இருந்து எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுங்க, என்னால இங்க தங்க முடியாது அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, நீங்க இங்கதான் தங்கி ஆகணும், இங்க இருந்து உங்களை எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டாங்க அப்படின்னு ஒரேடியா மறுக்க, டக்குன்னு டோனியோ அட்லீஸ்ட் நாங்க தங்குறதுக்கு ஏதாவது ஒரு ரூம் மாதிரி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும் அப்படின்னு கெஞ்சி கேக்குறாரு. அதெல்லாம் முடியாது, நீங்க எங்கேயாவது போய் இங்க இருக்கிற ஏதாவது ஒரு டென்ட்ல தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. சுத்தி முத்தி பாக்குறாங்க. அப்பன்னு பாத்தீங்கன்னா அதே கேம்ப்ல அந்த சைனாக்காரனை பாக்குறாங்க. பார்த்துட்டு என்ன ஏதுன்னு கேட்டா ஸ்னெயில சதி பண்ணிட்டாமா நம்மளெல்லாம், அவனோட சொத்து எல்லாம் கொடுத்து ஒரேடியா சவக்குழியில தள்ளிட்டான் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அவரு அந்த பக்கம் போக, அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல. சாப்பிடறதுக்கு சரியான சாப்பாடு கூட இல்ல. நம்ம ஹீரோயினை பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகி போட்டுக்கிறதுக்கு வேற துணி கூட இல்லாம பித்து பிடிச்ச மாதிரி நின்னுட்டு இருப்பா. இதெல்லாம் கவனிச்சுட்டு அந்த நீக்ரோ பொண்ணும் ஒரு டென்ட்டுக்கு கூட்டிட்டு போய் அங்க நெருப்பு பத்த வச்சு இவங்களை அங்க தூங்க வைக்கிறா, தங்கவும் வைக்கிறா. அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோயின் கடற்கரையில தனியா நின்னுட்டு இருக்கும் போது ஹீரோவோ கிட்டக்க வரான். அந்த சமயம் பாத்தீங்கன்னா அவனோட பல்லு ஜொலிக்க ஆரம்பிக்குது. என்னங்க பண்ணீங்க அப்படின்னு கேட்ட உடனே, நீ வச்சிருந்த அக்ரிமெண்ட் பேப்பர்ல நான் சைன் பண்ணிட்டேன், இப்ப உன்கிட்ட இருக்க மொத்த சுத்தி என்கிட்ட வந்துருச்சு, இனிமே நீ நம்ம பிள்ளைய நல்லா பார்த்து பண்ற நம்பிக்கையும் வந்துருச்சு, ஆனா இந்த விஷயம் நம்ம பொண்ணுக்கு தெரிய வேணாம் அப்படின்னு அவர் பல்ல ரொம்ப இறுக்கமா க்ளோஸ் பண்ணிக்க ட்ரை பண்ண. அந்த சமயத்துல பொண்ணோட அலறல் சத்தம். என்ன ஏதுன்னு திரும்பி பார்த்தா அங்க இருக்கிற லோக்கல் பசங்க வம்பு பண்ணி அவளை பலவந்தப்படுத்திட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு வெறி எடுத்து குடுகுடுன்னு ஓடுவா பாருங்க. அந்த இடத்துல தங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் அடிச்சு துரத்துறாங்க. அதுல ஒருத்த மட்டும் போகவே மாட்டான். ஆனா கைய பிடிச்சி டார்ச்சர் பண்ண அதை பார்த்துட்டு ஹீரோயின் பெரிய கல் எடுத்து அவன் தலையிலேயே போட்டு நசுக்கி அவனை அதே இடத்துல கொன்னுறா. அவன் செத்ததுக்கு அப்புறம் கூட ஆத்திரம் தாங்காம திரும்பவும் கல்ல போட்டு நசுக்குவா. அந்த அளவுக்கு ஒரு விரக்தி வேதனையில அப்படியே பித்து பிடிச்சவ மாதிரி ஆயிடுவா. இப்படியே அவங்க அங்க இருந்துட்டு இருக்கும் போது என்ன பண்றது, அங்க இருந்து இவங்க எஸ்கேப் ஆகணும். அதனால அவங்க கொண்டுட்டு வந்த திங்ஸ் எல்லாம் சாவல்னு ஒருத்தனை பிடிச்சி அவங்கிட்ட கொடுத்து எப்படியாவது இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி அங்க இருக்கிற துணி மூட்டைகள், துணிகள், அந்த பேப்பர், பிளாஸ்டிக் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா கட்டி ஒரு பெரிய போட்டா கிரியேட் பண்ணி சில பேரை மட்டும் அந்த போட்ல ஏத்திக்கிட்டு அங்க இருந்து தப்பிச்சிடுறாங்க. இவங்களும் ரொம்ப தூரமா கடல்ல பல நாட்கள் டிராவல் பண்ணி அப்படியே போயிட்டு இருப்பாங்க. ஃபைனலா கரையோரமா லைட் தெரியும். அதை பார்த்துட்டு உங்களுக்கு பயங்கரமான சந்தோஷம். எப்படியோ கரையை நெருங்கிட்டோம், அங்க போய் சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது பின்னாடி பார்த்தா ஒரு போட்டு பயங்கர ஸ்பீடா வந்து இவங்க போட்டை இடிக்க வர இவ்வளவுதான் எல்லாரும் அப்படியே கடல்ல குதிச்சிடுறாங்க. இதுல அந்த போட் சுக்கலா பிஞ்சு போயிடுது. ஹீரோயின் ஒரு கவரை பிடிச்சுக்கிட்டு ஆனான்னு கத்துறா. இப்படியே விடிஞ்சும் போயிடுதுங்க. பகல்ல பாத்தீங்கன்னா அவளோட பாடி மட்டும் அப்படியே மிதந்து ஒரு கரையோரமா வரும். அது ஈராக்கோ ஈரானோ எந்த கண்ட்ரின்னு கரெக்டா சொல்லல, பட் ஆயில் டேங்க்ஸ் எல்லாம் நிறைய காட்டுவாங்க. ஆனா கரையோதுங்கினவங்கள அவங்க பிடிச்சி அதே இடத்துல சுட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயின் தலை தெறிக்க அந்த இடத்த விட்டு ஓடுவாங்க. அவளையும் துரத்துக்கிட்டு சில பேர் ஓடி வருவாங்க. இருந்தாலும் இவ ஃபாஸ்டா ஓடி போய் ஒரு பாட்டி வீட்டுல நுழைஞ்சிருவா. அந்த பாட்டியோ இவ வந்து நிக்கிற கோலத்தை பார்த்துட்டு
பார்த்துட்டு டக்குன்னு அவங்க உடுத்திக்கிற ஆடைய காமிக்க அவளும் முஸ்லிம்ஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கையில கொஞ்சம் சாக்கு துணி எடுத்துக்கிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி நடந்து வருவா. அந்த சமயம் பார்த்து அங்கிருந்து அவங்க மிலிட்ரி ஒரு பெரிய வேன்ல வந்து இறங்க அதை பார்த்துட்டு அப்படியே தயங்கி வேற வழியா போயிடுறா. இப்படியே அவ அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகும்போது சாவுல பாத்துறா. அவன் டக்குன்னு ஒரு வேன் கிட்ட கூட்டிட்டு போக அதுல ஆனா இருக்கா, அந்த நீக்ரோ பொண்ணு இருக்கா. அவங்க 2 பேர் தானே இருக்காங்க, டோனியை காணும் அம்மாவை காணுமே அப்படின்ட்டு பயங்கர சோகத்தோட திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு சின்ன முகாம் மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. எல்லாரும் தடுக்கிறாங்க போகாதீங்க அப்படின்ட்டு. இவ உள்ள போய் என்ன ஏதுன்னு பாக்கலான்ட்டு பார்த்தா அவங்க அம்மாவை துப்பாக்கியாலே சுட்டு கொண்டு இருப்பாங்க. வெள்ளத்துல அப்படியே கிடப்பாங்க. அதை பார்த்துட்டு அழுதுட்டு வேற வழி இல்ல, இங்க இருந்து இமீடியட்டா தப்பிச்சாகணும். அதனால அதே வண்டியில தங்களால முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேரை ஏத்திக்கிட்டு எப்படியோ எஸ்கேப் ஆகி வேற ஒரு தீவுக்கு போறாங்க. அந்த தீவுல எல்லாரும் அமைதியா இருக்காங்க. இவங்க வந்ததை பார்த்து வரவேற்கிறாங்க. ஆனா அங்க ஒரு ரூல்ஸ் இருக்கு. என்னன்னா எல்லாரும் கொண்டுட்டு வந்த ஒரு சில சின்ன சின்ன பொருட்கள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஒரு டேபிள் மேல வைக்க சொல்றாங்க. ஒவ்வொருத்தரா கொண்டுட்டு வந்து வைக்க அதுல தேவையான பொருட்களை மட்டும் எடுத்துக்கிட்டு தேவையில்லாத இந்த ஆடம்பர பொருட்கள்லாம் ஒரு பெரிய கிண்ணத்துல போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்படி எல்லாரோட டர்னும் ரவுண்டா முடிஞ்சதுக்கு அப்புறம் அத்தியாவசிய பொருளான தண்ணி, கத்தி, இது மாதிரி எல்லா ஐட்டம்ஸ் எல்லாம் ஒரு பெரியவர் அழகா எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல வைக்கிறாரு. இந்த பக்கம் காட்டுறாங்க டேபிள் மேல இருக்கிற ஆடம்பர பொருட்கள் இருக்கு இல்லையா, அத ஒரு குலுக்கி டேபிளோட நடுவுல வச்சுட்டு யார் வேணாலும் அதுல இருக்கிற எதை வேணாலும் எடுத்து அன்னைக்கு மட்டும் யூஸ் பண்ணலாம். அடுத்த நாளும் இதே மாதிரி மீட்டிங் நடக்கும். அந்த மீட்டிங்ல இந்த டேபிள்ல அந்த பாத்திரம் வைக்கப்படும். இன்னைக்கு நீங்க என்ன பொருளை எடுத்தீங்களோ அதை வச்சுட்டு வேற ஒரு பொருளை எடுத்து அன்னைக்கு ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இப்படியே நடந்துட்டு இருக்கும். அதுல ஹீரோயினோட வாட்ச ஒவ்வொருத்தரா எடுத்துட்டு இருப்பாங்க. ஃபைனலா ஒரு பாட்டி எடுப்பா. அத ஹீரோயினும் நோட் பண்றா. ஆனா அந்த தீவுல எல்லாரும் சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. சின்ன சின்னதா தோட்டம் மாதிரி அமைச்சு அதுல காய்கறி எல்லாம் விவசாயம் பண்றாங்க. ஆனாவுக்கு பயங்கர சந்தோஷம். அங்க இருக்கவங்க கூட மிங்கிள் ஆகி செமையா விளையாட ஆரம்பிக்கிறா. இப்போ இவங்க ஹாப்பியா சந்தோஷமா இந்த இடத்துல சேஃபா தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயினுக்கு அவளோட வாட்ச் மேலே கண்ணு. அதனால பீச்ல இருந்து சிப்பிகள் எல்லாம் எடுத்துட்டு போய் அதை ஷைன் பண்ணி எப்படியாவது லஞ்சம் கொடுத்து தன்னோட வாட்சை வாங்கணும்னு பிளான் பண்ணி, அதே மாதிரி அந்த வயசான அம்மா காட்டு பக்கமா தனியா போகும்போது இந்த சிப்பிகளை அவங்க கிட்ட காமிச்ச உடனே அவங்களுக்கு ஆசை வந்துடுது. அதுல இருந்து ஒரு சிப்பி எடுக்கிறாங்க. அடுத்து இன்னொன்னு எடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த வாட்ச் வேணும் அப்படிங்கிற மாதிரி சைகை காட்ட அந்த பாட்டியோ அந்த வாட்சை பார்த்துட்டு டக்குன்னு ஹீரோயினை பார்ப்பாங்க. ஹீரோயினோட பல்லீர்னு லைட் எரிய இந்த இடத்துல சரியான ட்விஸ்ட கொடுத்து படத்தையும் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ. மீண்டும் நாளை சந்திப்போம்.